ஸோ கோல்டு வந்து 15,000 தொடுமா தொடாதான்ற சார் தங்கம் இப்போ வாங்கலாமா சார்? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12,000 ருபீஸ் போயிடுச்சு தங்கம். ஸோ இப்போ வந்து போய் நான் லம்சமாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்களுடைய அட்வைஸ் வந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 12,000 தாண்டி போயிட்டு இருக்கு சார். 2026 கோல்டு வந்து 15,000 தொடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு எதனால் ஏறுதுன்றதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். ஸோ கோல்டு வந்து 15,000 தொடுமா தொடாதான்றது இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கோல்டு எதனால் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ இப்போ மார்னிங் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார், ட்வீட் என்ன போடுவார்ன்றதை பொறுத்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டே வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ராஸ் குளோப் நிறைய இடத்துல வந்து இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அக்ராஸ் குளோப் எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஒரு ரிசர்வாக வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கான ஆனால் எல்லாருமே பை பண்ணும்போது கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் கோல்டு ஏறதுக்கான மெயின் ரீசன். நீங்கள் இப்போ கேட்டிங்களே கோல்டு வந்து 2026 வந்து 15,000 தொடுமான்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய அனலிஸ்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. கேரண்டீடாக தொடுமா அப்படின்னாக்கா யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கோல்டு மறுபடியுமே வந்து இந்த ரேலி வந்து இதே அளவுக்கு இருக்குமானாக்கா இருக்காது. சார் தங்கம் இப்போ வாங்கலாமா சார்? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12,000 ருபீஸ் போயிடுச்சு தங்கம். ஸோ இப்போ வந்து போய் நான் லம்சமாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்களுடைய அட்வைஸ் வந்து லம்சமாக வாங்காமல் ஃபேஸ்டு மனரில் எஸ்ஐபி முறையில் கூட நம்ம வந்து தங்கத்தை வாங்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மாதம் 500 ரூபா 1000 ரூபா எஸ்ஐபி முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ப்ரொவைடட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ்ன்ற ஹாரிசன் வச்சுக்கணும். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது சார். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 1 கோடி கிட்ட போயிடுச்சு சார். இன்னொரு சைடு கோல்டும் சில்வரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விலாம் எப்படி இருக்கும்னா சார் இப்போ மார்க்கெட் இப்படி இறங்கிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லா சைடுமே மார்க்கெட் ரேலியை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஓகே. அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணும்போது அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் இப்போ புதுசாக வந்து ஒரு அசட் கிளாஸ் ஆட் ஆயிருக்கு சில்வர். ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சில்வர்ன்றதை வந்து இப்போ எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் அது பிட்காயின் வந்து இன்னும் இந்தியாவில் வந்து ரெகுலேட் ஆகலைன்றதுனால அதை நான் ஒரு அசட் கிளாஸாக நான் எடுத்துக்கல. பட் அதர்வைஸ் இந்த 3 அசட் கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிரித்து வச்சுக்கிறதுன்றது வைஸாக இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு கோல்டில் போடலாமா, இப்போ கோல்டு தான் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. எல்லாமே எடுத்துன்னு போய் ஈக்குவலியும் வச்சுக்கூடாது. எல்லாமே இப்போ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்டலாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சில்வர் ஏறுதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் எக்ஸ்போஷர் வச்சுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது தான் வந்து கரெக்டான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும்.